தமிழ் அதுதான். சாதம்ங்கிறது தமிழே இல்ல, ரைஸ்ங்கிறது தமிழே இல்ல. உடம்பு எப்படி இருக்கு? செமங்க. ஒரு டீச்சரா இருந்துகிட்டு நானும் முதல்ல இருந்து பாக்குறேன். நீ இஷ்டம் தான் ஃபாலோ பண்ணி, இல்லைன்னா போன. இவங்க எப்பெல்லாம் வீட்டுல கூட ஒரு மனைவியாவோ கணவராவோ இல்லாம டக்குன்னு தமிழ் டீச்சர் ஆயிடுறாங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரும். அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்ற அதிகாரிகள் யாராவது பேசினாக்க அவர் உடனே அந்த தமிழ்லயே பேசுவாரு. தமிழ்னா இலக்கணத்தோட பேசுவாரு. கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. யோ என்ன நான் சொன்னதை சொல்லியானா எனக்கு தெரியாத சொல்லிக்கிட்டு இருக்கா. குழந்தைங்களுக்கு வந்து சாதம் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பேங்க சார். அப்ப சாதம் அப்படிங்கறத நீ யூஸ் பண்ணாத. என் பொழப்ப கேட்டா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல. அது ஏன் சோறு அப்படிங்கிறது அழகிய தமிழ் சொல் இருக்குல்ல, நீ ஏன் அதை குழந்தைங்களுக்கு சொல்லி தராம சாதம் ரைஸ் அப்படின்னு ஏன் சொல்லி தர? நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. ஆனா பேசுகின்ற போது ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசுவது அந்த தமிழ் மொழிக்கே உள்ள ஒரு விஷத்தை கலக்கிற மாதிரியான ஒரு செயல். இயன்ற அளவு தமிழ் பேசுவது சிறந்ததாக நான் கருதுகிறேன். எல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்யற? கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. ஆங்கிலத்தில் தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ங்கிறது ஏதாவது சொல்ல முடியுமா? பேபி அப்படின்னு கூப்பிடுறதே ஒரு சந்தோஷமா இருக்கும், அது கேட்கறதுக்குமே சந்தோஷமா இருக்கும். குட்டியம்மா ஐ அம் ரீச் ஆபீஸ்டா, சாரிடா இது ஒரு டீப் ஸ்லீப்பிங், அதான் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். இப்போ நம்ம சின்ன குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு வந்து தமிழ் சொல்லி ஆங்கிலத்தை சொன்னோம்னா நல்லா இருக்கும் சார். தாய்மொழியை சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா நீங்க ஏன் சோறுன்னு சொல்லக்கூடாது, சாதம்னு சொல்றீங்க? டக்குன்னு அந்த சோறு அப்படிங்கறத கிராஸ் பண்ணிக்கிறதுக்கே லேட் ஆகுங்க சார் குழந்தைங்களுக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சோறுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சுணக்கம்? சோறு கிரகிக்காது, சாதம் கிரகிச்சிருமா? பாவம் சின்ன குழந்தைக்கு செரிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கிரகிக்காதுன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சார் நாங்க வந்து அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் they don't come and ask you want to சோறு. சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். But now only I learned why in hotels also they don't say. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். அரே பீன், எங்க இருந்து வரீங்க நீங்க? Here Chennai only. Chennai only. சென்னையில உங்க வீட்ல சோறுன்னு சொன்னதே இல்லையா? ஏய் அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. இல்ல உங்களுக்கு தமிழை பத்தி பிரச்சனை இல்ல, உங்களுக்கு சோறுல என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறேன். We feel little down when we use that word. Why? சார் நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லுங்க சார். இல்லம்மா, உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன். சாதம் only they say sir. சோறு வடிச்சாச்சா இல்லையா இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. தமிழ் அதுதான். சாதம்ங்கிறது தமிழே இல்ல, ரைஸ்ங்கிறது தமிழே இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அது பியூர் தமிழ்ங்கிறீங்க. ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. அப்புறம் நீங்க சொல்லி கொடுக்கறது மொழியும் இல்ல. ரைஸ் எடுத்துக்கோ, எனக்கு புரியவே இல்லை. அரிசியை எடுத்துக்கங்கிறீங்க. அப்புறமா உல வச்சு அவனே பொங்குவானா? போதுமா? அவமானப்பட்டது போதுமா? நீங்க சொல்லு பாருங்க. இப்ப பாருங்க இதோட ரியாக்ஷனை. தமிழ்நாடே எல்லாரும் சோறு போடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. நீ கவலைப்படாத பாண்டி, தமிழ்நாடே என் பின்னாடி இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது ஏன் பொறுப்பு சார். அப்போ ஒரு குழந்தை வந்து சோறு வேணும்னு எந்த ஒரு குழந்தையும் கேட்காதுங்க சார். இப்ப இருக்க ஜெனரேஷன் சொன்னாதானே கேட்கும். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இங்க வந்துதான் சோறுங்கிறது தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியுங்கிறவங்க கை தூக்குங்க. ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? சார் இந்த டீம்ல நான் இருந்தாலும் சோறுன்ற வார்த்தை தான் அந்த உலகம் தோன்றியது முதல் இதுவரையிலும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி. இவங்க எங்கெல்லாம் இங்கிலீஷ் டீச்சரா வீட்டுக்குள்ள நடந்துக்கிறாங்க. உறவினர்கள்ட்ட மொபைல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா 30 வார்த்தை 40 வார்த்தை பார்த்தா ஆங்கிலத்திலே வந்துடும் சார். என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஐ டோன்ட் வரியா, why are you crying? Be happy. 10வது 5வது படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா ஆங்கில வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவாங்க சார். புறாமடா புறாம. நெக்ஸ்ட் வீக் வரேங்கிறது யார்கிட்ட சொல்றீங்க? ஏன் பெரியமாட்டா, சித்திட்ட, தம்பிட்ட, நாளைக்கு என்ன டே அது அப்படிங்கறத இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு சாட்டர்டே வரேன். இன்னும் போலையா? அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு ப்ரொனவுன்சியேஷன் நீங்க ப்ரொனவுன் பண்ணது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தாலும் என்ன, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு சில வார்த்தைகள் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாஸ்தவம் தான், ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. ஃபியூச்சர்னு சொல்லுவோம் அடிக்கடி. இந்த வார்த்தை வந்து நம்ம ஃபியூச்சர் பத்தி நல்லா இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது இது ஃபீச்சர் அப்படிம்பார். புஷ்பம் அதுதானே, பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அலைபேசியில் ஏதாவது மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரியானதான்னு போய் கேட்க போனோம்னாலே அவங்க வந்து கொஞ்சம் அந்த நேரம் இருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறமா வந்து அந்த கெத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. நீங்க எல்லாரும் தமிழ் ஆசிரியருங்கிறதுனாலே கொஞ்சம் மட்டம் தட்டுகிறீர்கள். எல்லாரும் வேற வேற முறைகள்ல சொன்னது இதுதான். இது அபாண்டமான குற்றச்சாட்டு.
வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். அவங்களா நினைச்சுக்கிறாங்க நம்ம தமிழ்னா மட்டும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்க போறோம்ன்றதுக்காகவே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்படியெல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். சரிங்கோ. நான் சொல்றதா கரெக்ட். நீ இஷ்டம் தான் ஃபாலோ பண்ணி இல்லனா போனா. எதையுமே பொலைட்டா சொல்றது கிடையாது. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்கள்ட்ட ஒரு கலாச்சார அதிகாரம் இருக்குங்க. அது உணர்வோட சொல்றதுதான் உங்களுக்கு அது அதிகாரமா தெரியுது. மறுபடியும் பாருங்க, நான் உணர்வோடு சொல்வது. அப்ப மத்தவங்க எல்லாம் உணர்வுகள் அட்டவர்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு செய்யும் போது மொழியை காப்பாத்துறதுக்காக கரெக்ஷன் பண்றாங்க. நாங்க பண்ணோம்னா உடனே அது இடம் பொருள் ஏவல் பார்த்து அந்த கரெக்ஷன் பண்ணணுமா? நல்லா சொன்னான்ல. ஆங்கிலம் உங்க மொழி மாதிரி எல்லாம் பேசுறீங்க. இல்ல நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. இது குரூப்ல இருந்து ஒரு வார்த்தையாவது அப்படி வந்துச்சு சொல்லுங்க. ஓ, அப்படியா விஷயம்? நீங்கள் அடிக்கடி வீட்டில் பயன்படுத்தும் சொற்றொடர் அல்லது பழமொழி? தாய போல பிள்ளை போல செய்யல. உங்களை திட்டின மாதிரி ஆச்சு, மாமியாரை திட்டின மாதிரி ஆச்சு. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஓ, இது பிரச்சனை வர்றப்ப. பிரச்சனை வரப்ப நம்ம இன்னைக்கு நீ மோனே, நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவேன் சார். நீங்க அடிக்கடி கூட்ட மணிக்கே இருக்கீங்க. வணக்கம் தம்பி, நான் தான் ஜேகே. நெல்லு போட்டா நெல்லு வரும், சொல்லு போட்டா சொல்லு வரும். வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருங்க. இங்க வந்து சிம்மராசி சார், சிங்கம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி, மாடு. எப்போதுமே அவங்க கொஞ்சம் டாமினேட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அது பண்ணுவேன். ஆனாலும் ஒரு மனுஷனை இப்படி வச்சிருக்கப்படாது. இங்க வந்து தாங்க சார் இவ்வளவு பொலைட்டா இருக்காங்க. வீட்ல நான் தாங்க சார் பேசிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஆகட்டும். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். முன்பு இருந்த தமிழ் ஆசிரியர்கள் யாரும் தங்களுடைய மனைவியை வேலைக்கு அனுப்பியதாக பெரிய வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஒரு டீச்சரா இருந்துகிட்டு நானும் முதல்ல இருந்து பாக்குறேன். செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. தமிழ் ஆசிரியர்கள் தான் இங்க தத்துவத்தை சொன்னவர்கள், கள அரசியலை பேசியவர்கள், ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு பேசியவர்கள். மனைவியை வேலைக்கு அனுப்புனதான் தப்புங்கிறீங்க. சாதாரணமா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒண்ணு சொன்னா பிள்ளைங்களுக்கு மத்தியிலயோ டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ணி அதே பழகி. அதான் புரியுது. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு. நான் தமிழ் ஆசிரியர்களால அது இங்கே எனக்கு தெரியுது. அதனால வந்து நான் தனியா கூட்டிட்டு போய் சொல்றேன். நம்ம இப்ப என்ன சொன்னோம்னு இப்படி சிரிக்கிறானுங்க. எங்களுக்கு அப்படியே பழகிருச்சுங்க எது சார். இங்கிதம் இல்லாமலா? நான் ஒரு தமிழ் ஆசிரியர், ஆனா என் பிள்ளைகிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியல. எனக்கு அது ஒரு ஏக்கமா இருக்கு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பிழை இல்லாமல் எழுதணும்னு நினைப்பேன் சார். ஆனா அவன் அதை ஏத்துக்க மாட்டான். குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. கொஞ்சலுக்கு எந்த மொழி சிறந்த மொழி? தமிழ் தான் சார், தாய்மொழி. தமிழ்ல திட்ட முடியாது. அப்போ திட்டுறதுக்கு தமிழ் சிறந்த மொழி இல்லையா? ஏன் மாஸ்டர், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு வார்த்தையை குரலை உயர்த்தி சொன்னோம்னா அது வந்து குற்றமா மாறும். அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னோம்னா குற்றமாகாது. மொழிய பாரு, ஆந்த மாதிரி. இப்ப திருப்தியாப்பா? எப்படி இன்னொரு வேர்டு சொல்லுங்க. உடம்பு எப்படி இருக்கு? செமங்க. இப்படி இருக்கு அவங்க கிட்ட ஏதாவது? கொஞ்சலுக்கான மொழி எது? செல்லப்பிடியே, பட்டு, பிராணநாதா, பேரழகி. ஆனா பயங்கரமா வெக்கப்பட்ட மேனிக்கே இருக்கீங்க. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். கடுப்போட தான் கொஞ்சம் அந்த மாதிரி என் தங்கம். நீ கரும்பு. என்னடா எதுக்கு மனையில வேண்பா? கருப்பழகா. கருப்பழகா. கணவரை மாமா என்பதே ஒரு கொஞ்சல் தான். நடுவுல இந்த அவரு கடவுளே என்ன மட்டும் கேட்டக்கூடாது. அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கொஞ்சி தொலையும். ஏன் நீ தம் கட்டுற? சொல்றா இருக்க, ரிலாக்ஸ் பண்ணு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க. இது கொஞ்சலா? என்ன பண்ணிட்டு இருக்க? இதான் கொஞ்சலா? புஷ்பா மிஸ், இட்ஸ் ரியலி a trouble, you know. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.